ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங்கில் அடுத்ததாக பார்க்க போகிறது இட்லி தான். இந்த இட்லி ஆவியிலே அவிக்காமல் சூப்பர் சாஃப்டாக இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான அவலாக எடுத்துக்கோங்க. தின் அவல் எடுத்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் திக்கான அவலாக எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம். இப்போது நம்ம அரைச்ச அந்த அவலை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு அவல் எடுத்தோமோ, ஒரு கப் அவல்னால் அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பால் என்ன இது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது நல்லா இட்லி மணமாக இருக்கும். இப்போ பால் ஊற்றுன உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தால் போதும். இதை நம்ம அப்படியே ஒரு நார்மல் இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி அது மேலே ஒரு துணியை போட்டு அதில் நம்ம எல்லா குழியிலையும் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கையால் மேலே லைட்டாக டேப் பண்ணி விட்டால் போதும். இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இட்லி நல்லாவே செட் ஆயிரும். நம்ம இட்லி ஆவியில் வச்ச இட்லி மாதிரியே தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியே செய்யுங்க. அப்போ தான் நல்லா இட்லி நல்லா மணமாக இருக்கும். ஏன்னா இது நம்ம வேக வைக்க போகிறதில்ல. நீங்கள் நார்மல் பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அந்த பால் வாடை வரும். அது பிடிக்காதவங்களுக்கு அந்த இட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.